கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உலகத்திலே வாழும் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய புத்திரராக, தேவனுக்கு சுதந்திரவாளியாக அவரோடு ஊழியம் செய்து நாம் ஆளுகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். யாருக்கு? கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று மறுபிறப்பு அடைந்த அந்த நிச்சயமுள்ள நித்திய ஜீவன் எனக்கு உண்டு என்ற நிச்சயமுள்ள தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உண்டு. அதற்காகத்தான் வாழ்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய நோக்கத்தை நமது மூலமாக நிறைவேற்றவே நம்மை அழைத்திருக்கிறார். தேவர் உண்மையுள்ளவர். பாருங்க, அழைத்த தேவர், அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆகவே அனைவரும் தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. முழு நேர ஊழியத்திற்கென்றும், ஆசாரிய ஊழியத்திற்கென்றும், அல்லது மேய்ப்பர் பணிக்கென்றும் சிலரை தேவன் முழு நேரமாக அழைத்திருப்பது உண்மை. ஆனால் அவர் அனைத்தையும் உருவாக்கி அவர்களுக்கு ஏற்படுத்தி அழைத்திருக்கிறார். அது அழைக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லலாம். தேவனுக்கு சித்தமானால் நாளை தினத்திலே அழைக்கப்பட்டவர்கள் என்பவர் யார், சாட்சியா இருப்பவர்கள் யார் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். இன்று பொதுவாக நாம் வாசிக்கலாம். இங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்க எப்பொழுது? 24 மணி நேரமும், எல்லா நேரமும், எல்லா நிமிடமும், ஒவ்வொரு நிமிடமும் தேவனோடு நாம் ஐக்கியமா இருப்பதற்கு அவர் அழைத்திருக்கிறார். எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? நமது பாவங்கள் கழுவப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உண்மையாகவே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் விட்டு பரிசுத்தமாக இருந்தால் மட்டுமே அவரோடு ஐக்கியமாக இருக்க முடியும். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இல்லை. பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஆகவே இங்கே ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் உண்மையுள்ளவர் என்பதை பற்றி நாம் படிக்கிறோம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிசுத்தமாக இருந்து அவருடைய அன்பை பிறருக்கு நமது வாழ்வின் மூலமாக வாழ்ந்து காட்டி அறிவிக்கிறோமா? தேவனுக்கு சித்தமானால் நாளை தினத்திலிருந்து நாம் பொதுவாக சில காரியங்களை படித்துக் கொள்ளலாம். அன்பானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். யார்? எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த அனுபவம் உள்ள அனைவரும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. தேவன் தாமே உங்களை சாட்சியாக இருந்து அவருடைய அன்பை, அவருடைய மீட்பின் செய்தியை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காட்டுவதற்காக நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்று இன்று உணர்ந்து நாம் செயல்படுவோமாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.